अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अलल मुरसलीन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத்। அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கண்ணியமிக்க மாதம் நம்முள் நிலைத்து இருக்க வேண்டிய நட்பண்புகள் பலவற்றை நம்முள் விதைத்துவிட்டு நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டது. அந்த நட்பண்புகளுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தக்வா என்று பெயரிட்டு அழைக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மற்றொரு இடத்தில் கூறுகின்றான், எதிலோ ஹுவ அக்ரபுலி தக்வா, நீதி செலுத்துங்கள், அதுவே இறையச்சத்திற்கு பயபக்திக்கு மிகவும் நெருங்கியதாகும் என்று கூறுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நம்முடைய வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் நாம் நீதி செலுத்தக்கூடியவர்களாக, நீதியை இலக்காக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருந்திட வேண்டும் என்பதுதான். சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிராக முதலாளித்துவ சக்திகளும் தீய பாசிச சங்க பரிவார சக்திகளும் கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். முஸ்லிம் நாடுகளில் அமைதி இன்மை இன்று காணப்படுகின்றது. இரத்தம் மாறாக ஓடுகின்றது. எங்கு பார்த்தாலும் குண்டுவெடிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் தேசிய அளவிலும் அதுதான், தமிழகத்திலும் இதே போன்றதொரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நீதி என்ற அந்த கூரிய ஆயுதத்தை கொண்டு மட்டும்தான் நம்மால் அவர்களை எதிர்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் நாம் கற்றுக்கொண்ட பாடம், தனிமனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் சகோதர சமூகத்தினருடனான அந்த வாழ்விலும் நீதியை இலக்காக கொண்டு செயல்படுவதற்கு ஒரு காரணியாக அமைந்திட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளுடன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக அனைவருக்கும் ஏகை பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.